என்ன அனில், விஜய் ஏதோ ஜனநாயகன் படம் பற்றி பேசினா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி உங்கள் அனந்தஜித்து ஊடகத்தில் உட்காந்து உருட்டிக்கிட்டு இருந்தாரே, என்ன சங்கதி? அதுவா சகோ, இப்போ ஜனநாயகன் படம் வராமல் அழுத்தம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குல்ல, இதுக்காக களத்தில் இறங்கி போராடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் தலைவர் ஒரு வார்த்தை சொன்னால் ஒட்டுமொத்த தாவேக்கா கட்சியினரும் களத்தில் இறங்கி போராட ஆரம்பிச்சிருவான். அதனால பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே வந்துடுன்றதுக்காக தான் ஒரு எச்சரிக்கையாக அவர் பேசினார். ஓ, உங்களை விஜய் வந்து களத்தில் இறங்கி போராட சொன்னால் அப்படியே அறுத்து தள்ளிடுவீங்க ஆ? இல்லையா பின்ன? அப்படி மட்டும் ஒரு போராட்டத்தை தாவேக கட்சியினர் களத்தில் இறங்கி பண்ணீங்கன்னு வையே, பொதுமக்களே எச்சையக்காரி துப்பி சாணியை கரைச்சி உங்கள் மூஞ்சில் ஊற்றிடுவாங்க. என்ன சகோ சொல்கிறீங்க? பின்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு இங்கே ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்குது, அதுக்கெல்லாம் போராட வராத நீங்கள் ஒரு நடிகனுடைய படம் வரலன்றதுக்காக போராட வந்தீங்கன்னா மக்கள் என்ன உங்களை மெச்சுவாங்களா? அப்படி மட்டும் ஒரு போராட்டத்தை தாவேக்கா கட்சி முன்னெடுத்துச்சுன்னு வையே, அதோட விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. அப்படி வேற இருக்கோ? அப்படித்தான். அதுவும் இல்லாமல் உங்கள் தலைவர் விஜய்க்கே பிஜேபி கவர்மெண்ட் குறித்து பேசுகிறதுக்கு பயம். அதனால தான் ஜனநாயகன் பட பிரச்சனை குறித்து பேசாமல் நவதோராத்தையும் பொத்திக்கிட்டு இருக்காரு. அதை சமாளிக்கிறதுக்கு தான் இந்த அனந்தஜித்து இப்படி உருட்டிக்கிட்டு இருக்காப்புல. அது புரியாமல் நீங்களும் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி எப்படி போராட்டத்துக்கு கூப்பிட்றாங்கன்னு சொல்லி போய் பப்ளிக் நியூசன்ஸ் எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. அப்புறம் போலீஸ்காரங்க கொடுக்குற குடுவில் பின்னாடி ரெண்டும் பழுத்துரும்.